சொந்த ஊர் பேர் நம்மளுக்கு இருமாடு கூட அப்படிதான் முடியாது. இருமாடு கொஞ்சம் தூரம் தான். இருமாடு அங்கேயே படுத்துருவாங்க. நிறைய கூட்டாளி போன் வச்சு பார்த்தான். அதனால இவனுக்கு செவிலி மட்டாளி சரியான கூட்டாளி இல்ல. நோன்னு இப்படியா இருப்பானுங்க. பின்னாடியே தப்பு கிடையாது. ஆமா ஆமா, அதனால தான் அவங்க அப்பப்ப அதெல்லாம் பண்றாங்க. நாங்கள பண்றோம். அந்த ஊருக்கு அது இருமாடு அவ்வளோ ஏன்னா 3வது வாட்டி நமக்கே குத்துக்கிறாங்க பார். ஆமா, அந்த ஊரார் யாரு அங்க வந்து சொல்லி அந்த துறவாச்சாரிக்கு பார் சொல்லிங்கிறான் நம்ம ஊருன்னு சொல்லி அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு இவன் சாப்பிட்டு அவனுங்களாண்ட ஏமாத்தி அவனுக்கு எமனுங்க பசங்களை பாத்துக்கலான்னு ஒண்ணு 3வது அதுதான் இப்ப பேர் எடுத்துட்டு இந்த வாட்டி 3வது வாஜாரா ஒண்ணு தானே போட்டு வச்சிருந்தோம். நான் சொல்றது உண்மையா போட்டு வச்சிருந்தமா இல்லையா? குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிறான்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆமா, அதுக்கு முன்ன ஒரு பையன் இந்த சுண்டேலின்னு அதுக்கு கிளாஸ்ல ஒரு கட்டிங் சாப்பிட்றாங்க. இல்லைங்க, குழந்தை தூக்கம் வரலன்னா அன்னைக்கு நைட்டு கூத்தாடுது. ஆமா, அப்படியே ஒரு வீரம் குழந்தைக்கு பகல்ல தூக்கம் வரல. என்ன பண்ண முடியும்? என்ன செய்த ஒரு கட்டி ஊத்தி விட்டேன். நல்லா அன்னைக்கு மறுநாள் கூத்துக்கு எப்படி ஆனா பாத்தியா? மேல ஏரியா நம்ம ஓட்டிருக்கோம். ஆமா, பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர் அப்படி 4 குலம் இருக்குது. ஆனா இதுக்கு இல்லாத ஒரு குலம் இருக்குது. என்ன குலம்? அதுதான் சூதகுலம். சூதகுலம் அந்த சூதகுலத்தில பிறந்தவன் தான் இந்த அதாங்க தெரியல. சூதக குலத்துல பிறந்தாங்க. ஆமா, அது எப்படி சூதக குலம்னா தெரியாது. வரத சரி இல்ல, இந்த லட்சத்துல வர அப்படியே இப்பதான் சாலமான முடிச்சுங்க. அப்படியே குச்சிட்டு வந்துக்கிறேன். குச்சிட்டு வந்தா குளிச்சிட்டு வந்து சொல்றா சோதக குலம்னா தெரியாதா? ஏய் யாரோ சோதக குலம்னா இவங்கதான் பழம் பாட்டுறீங்க. என்ன பழப்பாட்டுன்னு சொல்றதுக்கான எவ்வளவு கஷ்டப்பட்டு அது போட்டது படாதமா வந்துக்கிறா. இல்லைங்க, எனக்கு சோதக குலம்னு கேட்டா ஆமா இது பேரு ஆளு பாக்கலையான்னு எனக்கு காதல கேட்டா இப்படி ஒரு குலம் இருக்குதுன்னு காதல காட்டுதான் சரி. அந்த குலத்துல யாரா இருக்காங்களோ தெரியாது. சொன்ன மாத்திரத்துல சொன்ன உடனே தப்பான்னு ஓடியாச்சு. வந்தது தப்பு கிடையாது. வந்து பழப்பாட்டுன்ற ஓய் போய் பழப்பாட்டு கேடு கட்ட பழப்பாட்டுன்றியா? அவனா சும்மா நம்மளே மேல பழகுதா? அவனுக்கு அம்மா ஒண்ணு அவனுக்கு 6 அப்பா. 6 அப்பாவா? நீயே மேல பழகுதா? ஆமா, 6 அப்பா இருக்க ஒண்ணு சொல்றேன். ஆனா பழப்பாட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன இவங்க ஜாதி பழப்பாட்டு ஜாதி. என் தந்தையோ சத்திரியர், என் தாயோ பிராமண மாதர். அப்படி பிராமண பெண்ணுக்கும் சத்திரனுக்கும் திருமணம் ஆச்சு பாரு. அது ஒரு குழந்தை பிறந்து பாரு. அந்த குழந்தை எதை எடுத்து போய் சேர்ப்பாங்க? அதான் பழப்பட்டம். ஏன்னா பிராமண குலத்திலும் சேர்க்க முடியாது, சத்திர குலத்திலும் சேர்க்க முடியாது. நடுப்பட்ட குலம் இது பாரு. அதான் பழப்பட்டம். பழப்பாட்டம் நான் சோதக குலம். நீ பழப்பாட்டம் சொல்லி தெரியவே தேவை. தெரியாம பெரும் பட்டறாமா எத்தனை குழந்தை பிறந்தோம் தெரியுமா? 24 பேர். புடி விட்டுக்கிறாங்களா? புடிங்க விட்டாங்க. இல்ல என்ன புடிங்க விட்டாங்க? சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? அந்த 104 குழந்தை பிறந்தது. ஆமா, அந்த வழியை அடிச்சுட்டாங்களா? அப்படியே தரணும். இல்ல கல்யாணி முள்வலி போட்டாங்க.
அச்சுட்டாங்களாவா ஏடா குழந்தை செல்வம்டா 104 செல்வத்திலே செல்வம் மழை செல்வம் அந்த காலத்துல குழந்தை பத்திட்டு பெரிய செல்வமா இருந்தாங்க ஆமாங்க அப்படி 104 பேர் அப்படி 104 பேரிலே ஆமா முதலாவதாக பிறந்தவன் அடியன் கிருஷ்ணன் என் தம்பிமார்கள் 104 பேர் இருந்தாலும் எங்களுக்கு முன்பதாக பிறந்தவன் அக்கா சமக்கை சுதந்திராதேவி என்னதான் குளம் சூத குளமா இருப்பதால் யார் வந்து பொண்ணு எடுப்பாங்க எங்க வீட்டுல தெரிஞ்சா மேரி சொல் பேரு பாலப்பாடுற வீட்டுல எவனா பொண்ணு எடுப்பான் பலப்பட்ட சொன்னாங்க ஒரு முறை பலப்பட்ட சொன்னா புரிஞ்சுனாங்க அதே 10 முறை சொல்றேன் அது அந்த இடத்துல எவனா பொண்ணு எடுப்பானா அறிவு எவனா பொண்ணு இல்ல கை காட்ட எடுக்க மாட்டாங்களாமே யாரும் ஆமா ஆமா யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படி நீண்ட நாட்காக எங்க தமக்கை கன்னி பருவம் நீங்கி மங்கள் பருவம் அடைந்து திருமணம் ஆகாமையே இருந்தார்கள் கரும்பேரிங்க பாவம் வீட்லயே என்னடா கரும்பேரி ஆமா நீண்ட நாட்கள் திருமணமாகவில்லை இல்லை நானும் பார்த்தேன் இன்னைக்கு வருவோம் மாப்பிள நாளைக்கு வருவோம் மாப்பிள இப்படியே பார்த்து கொண்டிருந்தேன் யாரும் ஏற்றி பார்த்து பாடா இல்ல வரவில்லை ஆனா ஒரு நாள் ஒருவன் தலை தெறிக்க ஓடி வந்தான் யார் தெரியுமா மஞ்ச நாட்டு பூபதி ஓடோடி வந்தான் நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று அபயம் கூறினார் என்ன குறை உனக்கு அப்படி கேட்க எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான் திருகத்தன் சுதர்மா இருக்கின்றான் அவனுக்கும் எனக்கும் யுத்தம் ஏனென்றால் மற்ற நாட்டுக்கு அதிபதி விராடன் உபலயப்பட்டதுக்கு அதிபதி அவனுடைய தம்பி திருகத்தன் ஆனால் அவனோ நல்ல அரசனா இருந்தா நாடு வளமா இருந்திருக்கும் அவனோ துர்பாகமாக சென்று நாட்டை குட்டிச்சவர் ஆகிட்டான் ஆனா தன்னுடைய அண்ணனுடைய நாடு மற்ற நாடானது வளம் பெற்றிருக்கிறேன் என்று என்னுடைய நாடு விடு என் நாடு நீ ஏற்றுக்கோ மூணாவது இருக்க வேண்டும் என்று அவன் கேட்க ஆமா சண்டை போட பாது விளையாட கொஞ்சம் வயசானவன் சண்டை போட தெரியல உடனே அனைத்து நாட்டு ராஜாக்களின் சென்று அபயஸ்தம் கேட்கின்றான் ஏனென்றால் திருகத்தன் சாதாரணமான இல்ல வீராதி வீரன் அவனை எதிர்க்க முடியாமல் யாருமே அபயஸ்தம் கொடுக்கவில்லை கடைசியாக என்னிடத்திலே வந்தால் நான் பார்த்தேன் ஆஹா இதுதான் தக்க சமயம் சொன்ன உனக்கு நாடு வேண்டும் உன் நாட்டை உனக்கு திருப்பி தருகிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் என்னுடைய தமக்கை சுதர்சனாதேவியை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ன தட்டுகிறியா யார் போடுங்க என்ன இப்ப இவனு சொல்ல சேர்த்தா இல்லையா என்னவா யாரு போடாது அர்த்தம் பண்றான் இவன் போடாது கேளு என்ன நினைச்சுங்கிற மேல வெட்டுமா மழை இல்ல என் பொண்டாட்டி இது மேல ரெண்டு எல்லாத்தையும் உருவிட்டேன் கீழே ஓட முடிஞ்சது உருவிட்டா அதை வச்சு துணுட்டோம் அல்ல நீ சொல்றது தப்பு அவனை சொல்ல சொல்லிருக்க அவன் எங்க சொல்றது நீ உருவனியா இல்லையா நான் உருவிட்டா அத்தனை வயசு இவ்வளவு ஆகுது அப்ப அவன் மொண்டாட்டி அழகத்தெல்லாம் உரிமை வச்சுட்டானுங்க அப்ப எவன் மொண்டாட்டி தாலி அழகத்துக்கு வந்துக்கிறீங்க கலக்கா நாத்து விட்ட கலக்காவே நாத்து விடுவாங்க பயிர் வைக்கிறது கலகா நாத்து விட்டு பயிர் வைக்கிறது கலகா நாத்து விடுவாங்களா இல்லங்க ஊராய் போச்சு நீ எப்படி அது வாலியா மகாராஜா ஒண்ணு என்ன சொல்ல போற இல்ல எள்ளு நாத்து விட்ட அதெல்லாம் வரிசை ஒண்ணுண்டா என்ன கேட்காம நீ எப்படி வெச்சுமே அது செய்யலாம் நீ என்ன பண்ண இருங்க வெளியூர் போயிருந்தேன் நெல்லு வாங்க அந்த விறகால ஊர்னா கம்மியாட்டு போய் எள்ளியும் முளகாயும் கலகாயும் வச்சோம் வரும் தண்ணியில அதானே அதெல்லாம் தேவையில்ல மகாராஜா இப்போ வந்து ஏரி ரொம்ப வேணா குட்டை ரொம்ப வேணா நீ இது மேல ஏறா இது மேல ஏறு ஊர் ஏர் ரொம்ப தேவையில்ல குட்டை ரொம்ப தேவையில்ல ஆத்துல தண்ணி போத்தாவல சரி கொஞ்சோண்டு இதுல பேய்ங்க இப்ப பேய் இது ஃபுல்லா பேய்னா நான் போய் நேரா கமிட்டில அட்வான்ஸ் 2.5 லட்சம் வாங்கி வந்து இப்ப
இப்ப பேய்தா ஓடி ஓடி உள்ள பைசா டேய் இப்ப டேய் நீ சொம்பேத்தன கீழ காட்ட என்ன அர்த்தம் உண்டு மழை பெய்யுங்க. டேய் இப்ப மழை பெய்ந்தா நான் நீ வைக்கணும். எப்படி கட்டுவேன் நான் தான் மண்டியில போய் மழை பெஞ்சிச்சு. பயிர் வைக்க போறோம். 50 கோழி பயிர் வாங்கி வந்துடுறோம் முதல்ல. கோழி போய் முன்ன வாங்கிடுறா துட்டு வாங்கி ஒரு கமிட்டியில போய் மட்டில பணம் ஒண்ணும் புரியல. பணம் இல்லாதனால. ஏண்டா வரும்பா மண்டிக்கு போவோம் ஒரு 50,000 ரூபாய் வாங்குவோம் ஆமா. ஐயா பயிர் வைக்க போற முத்துட்டு ஒரு 50,000 கொடு டேய் விவசாயிகளை ஏமாத்தி மண்டிக்காரன் போயிச்ச நேரம் அப்போ ஒரு காலம் கண்ணு மூச்சினாடா கண்ணு விவசாயிங்க இல்ல ஊராடு நெல் வைக்கிறான். சும்மா இருப்பா ஒரு 10,000 பயிர் செலவு போடுவோம் மீதியா கையிலே இருக்கும் ஆமாங்க. அண்ணாரும் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அரப்பாடுகிற வரலாம் போய் வேடி உனக்கு பைசல் அப்படியா உனக்கு பைசல் பண்ணிடுறோம் மழை பெய்ஞ்சா என்ன பைசல் பண்றியா பைசல் பண்ணிடுறோம் உனக்கு என்னோட வரி கணக்கை அப்ப சொல்லு மழை பெய்யுங்க. மழை பெய்யுது. அப்ப உங்களுக்கு குறை மழை மழை தான் குறை. 12 வருடமாக போதாத மழை இல்லாத காரணத்தினால் வரி பணம் கட்டாத நிக்குது. அப்படியா உங்களுக்கு தான் மழை தானே ஆமா. அதற்கு நான் ஏற்பாடு நான் பண்றேன் ஐயா